நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க நெனச்ச வேலைய உங்களால இதுவரைக்கும் அடைய முடியாம இருக்கிறீங்களா? அதாவது எவ்வளோ முயற்சி பண்ணியும், அந்த நெனச்ச வேலை அப்படிங்கிறது இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு எட்டாக்கனியா இருக்கா? அதே நேரத்தில உங்களால ஒரு பணத்த அடைய முடியலையா? அதாவது நீங்க எவ்வளவோ உழைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்க வாழ்க்கையில பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள விட்டு விலகி தான் இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு இருந்துகிட்டே இருப்பதா நீங்க நெனச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறன்னு பார்த்தா, அதுக்கான காரணம் வெளியில இருந்து இருக்கா? வேற யார் மூலமாவது இருக்கா? இல்ல வேற யாரும் அதுக்கான தடைகள ஏற்படுத்துறாங்களா? அப்படின்னு பார்த்தா, அந்த மாரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. அதுக்கான முழுக்க முழுக்க காரணம் எங்க இருக்குது அப்படின்னா, நம்முடைய ஆழ் மனசுல தான் இருக்குது. அப்ப இந்த ஆழ் மனசு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, அத நமக்காக வேலை செய்ய வச்சோம் அப்படின்னா, நாம நெனச்ச வேலையோ, இல்ல நாம எதிர்பார்க்கக்கூடிய நமக்கு இவ்வளவு தேவை அப்படிங்கிற பணமோ நம்மளுக்கு உடனே சேரும். அப்ப அந்த ஆழ் மனச எப்படி பயன்படுத்துறது? அந்த ஆழ் மனச நமக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறது? அப்ப இந்த ஆழ் மனசு அப்படின்னா என்ன? எதற்காக எல்லாருமே இந்த ஆழ் மனச பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கு, வெற்றிகரமா செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு துணை நிற்கக்கூடியது தான் இந்த ஆழ் மனசு. அதாவது 2 மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு மனசு எதையோ ஒண்ண திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வெளி மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மனசு எத பத்தியும் பெருசா யோசிக்காது. ஆனா சில விஷயங்கள நம்ம வெளி மனசு சொல்லக்கூடிய விஷயங்கள அப்படியே நம்ம ஆழ் மனசு எடுத்து கொடுக்கும். உதாரணத்துக்கு நம்ம கையில ஒரு காயம் பட்டுச்சுது அப்படின்னா, அப்ப உடனே அங்க ஆழ் மனசு தான் செயல்படும். நம்மள காப்பாத்துறதுக்கு அந்த இடத்துல அதிகமான ரத்தம் இதுகள போகாம வெளியேத்தாம இருக்கிறதுக்கு இந்த ஆழ் மனசு நம்ம உடம்புக்குள்ள எல்லா வேலைகளையும் எல்லா பார்ட்ஸ்களையும் செய்ய வைக்கும். அந்த காயத்தை நோக்கி அதை அதிகமா ரத்தம் போகாம நம்மளுக்கு உயிர் காப்பாத்துறதுக்கு இந்த ஆழ் மனசு தான் செயல்படும். அப்பேற்பட்ட ஆழ் மனசை நாம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நாம நினைச்ச விஷயங்களை அடையலாம். அப்ப ஆழ் மனசு எப்படி நாம செயல்படுத்த வைக்கிறது? ஏன்னா நிறைய பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இல்ல நிறைய பணக்காரங்கள் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த ஆழ் மனசை தூண்டுறது தான். அந்த ஒரு விஷயத்துல தான் அவங்க நம்மளை விட ஒருபடி மேல இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப யாரெல்லாம் இந்த ஆழ் மனசை ட்ரிகர் பண்ணி தூண்ட வச்சு அதை செயல்படுத்த வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வெற்றியாளராக தான் இருப்பாங்க. அப்ப அந்த விஷயத்தை எப்படி செயல்படுத்த வைக்கிறது அப்படின்னா, அப்ப ஆழ் மனசு அப்படிங்கிறது எப்பம்லாம் அது தெளிவான ஒரு எண்ணத்துல இருக்கும், அது எப்படி அது வேலை செய்யும் அப்படின்னா, நாம மனசு முதல்ல அமைதியா இருக்கணும். அதாவது மெயினா இந்த கோபம், எரிச்சல், பொறாமை, அந்த ஒரு வெறுப்புணர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்குது, அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆழ் மனசு வேலை செய்யாது. அப்போ அந்த இடத்துல நீங்க கோபத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த கோப சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் உங்களுக்கு ஆழ் மனசு எடுத்து கொடுக்கும். அப்போ நீங்க ஒரு விஞ்ஞானி தான் சொல்றாங்க, ஒரு அறிஞர் சொல்றாரு என்ன அப்படின்னா, நீங்க எதை பத்தி சிந்திக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்க ஆவீங்க. அதாவது நீங்க உங்களை கோபக்காரனா காட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு வாழ்க்கை முழுச ஒரு கோபக்காரனா தான் இருப்பீங்க. நீங்க ஒரு விஷயத்தை முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஆழ் மனசுல அது பதிவாகி உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படுத்தும். அப்போ ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நாம எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங், அதாவது ஒரு அஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணும். அந்த எண்ணத்தை நமக்குள்ள உருவாக்கணும். அப்போ இந்த நிமிஷத்துல இந்த நொடியில நம்ம மனசுல என்ன எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்போ எதையோ ஒன்றை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத முக்கியமில்லாத விஷயங்களை தான் நம்ம மனசுல எண்ண அலைகளா ஓட விட்டுக்கிட்டு இருப்போம். அந்த விஷயத்தை பத்தி நம்ம சிந்திக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு எந்த விஷயம் தேவை, நமக்கு அடிப்படையான விஷயம் ஒரு அரசு வேலை தேவையா, அதை இல்லை நம்ம ஒரு பணக்காரன் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள உருவாகுதா, அப்போ அதை பற்றி மட்டும்தான் மனசில் எண்ணங்களா ஓட விடணும். இப்போ அரசு வேலை வேணும், நமக்கு ஒரு ஜாப் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஜாபை பற்றின சிந்தனை தான் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் அடுத்த மாதம் உங்களுக்கு அந்த தேர்வு வரப்போகுது அப்படின்னா அந்த தேர்வில் நாம் எப்படி எழுதணும், அந்த எக்ஸாம் காலில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே மனசில் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த கற்பனை எப்படி இருக்கணும்னா, எனக்கு எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் தெரிகிற மாதிரி நீங்கள் உங்கள் மனசில் ஒரு காட்சியாக ஓட விடணும். அப்போ அந்த எண்ணங்களை இப்போவே நீங்கள் மனசுக்குள்ளே உருவாக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் நடக்கும். உங்களுக்கு ஒரு வெற்றியாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். அந்த வேலையும் உங்களுக்கு உறுதியாக உங்கள் கைக்கு வர வைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பணம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக பெருசாக கஷ்டப்பட்டு உழைச்சி அப்படி தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் மனசுக்குள்ளே நீங்கள் அந்த எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்போவுமே முடியாது, நமக்கு எப்படி பணம் வரும்,
அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் எழுப்பாதீங்க. எனக்கு பணம் வரும், கண்டிப்பாக ரூ. 1,00,000 பணம் வரும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான மனசுக்குள்ள அந்த எண்ணத்தை உருவாக்குங்க. அப்போ நீங்கள் அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த பணத்தை உங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறது, ஒரு அழகான வீடை நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் நினச்சி பாருங்க. அப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு எல்லையில்லா ஒரு ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருங்க. அது எப்பெல்லாம் நினைக்கணும் அதிகமாக அப்படின்னா, நம்ம காலையில் தூங்கி எந்திப்போம்ல அந்த நிமிஷத்துல இருந்தே நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதே நேரத்தில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அப்போ நமக்கு வந்து அரைகுறை தூக்கத்தில் இருப்போம். அந்த நேரத்துலையுமே நம்ம வேலையோ இல்லை பணத்தை பற்றியோ நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே ப்ரேயர் பண்ணுங்க. அந்த எண்ணங்கள், பணம்னா பணத்தை பற்றி சிந்திங்க, வேலைன்னா வேலையை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருங்க. அப்போ அந்த தூங்க போகும்போது அதை சிந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுக்குள்ள, ஆழ் மனசுக்குள்ள அது போய் பதிவாகும். அப்போ ஆழ் மனசுக்குள்ள பதிவாகும் போது அது என்ன செய்யும், இந்த பிரபஞ்சத்தோடு அது நம்மளை வந்து கனெக்ட் பண்ணும். அப்படி கனெக்ட் பண்ணும்போது அதுக்குரிய ஆட்களை நம்மக்கிட்ட வந்து சேர்க்கும், இல்லை அதுக்குரிய இடத்துக்கு நம்மளை வந்து போக வைக்கும். இதுதான் ஆழ்மனதோட வேலை. அப்போ நீங்கள் இந்த ஆழ்மனதை எப்படியாவது நீங்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணி அந்த எண்ண அலைகளை ஆழ் மனசில் பதிகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க. அதாவது நீங்கள் அடிக்கடி மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அதாவது இந்த ஆழ் மனசு, இந்த முடிவு, அதாவது எல்லையில்லா இந்த பேரறிவு வந்து இந்த பிரபஞ்சத்தோடு என்னை கனெக்ட் பண்ணட்டும். நான் நினச்ச காரியம் வெற்றிகரமாக எனக்கு அடையணும். அதே நேரத்தில் நான் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொடர்ந்து மனசுக்குள்ளே நினைங்க. மற்றவங்க பொறாமப்படுதாது, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அதிகம் முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. அதை பற்றிலாம் சிந்திக்காதீங்க. உங்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி அதிகமாக நினைங்க. நெகட்டிவாக எதையுமே நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நடக்காது, முடியாது, இது எப்படி என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நினைக்காதாங்க. ஒரு சின்ன உதாரணம் வேணால் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை ஓரளவுக்கு, இது நிஜத்தில் நடந்தது, எனக்கு நடந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறேன். அப்போ அந்த வேலைக்காக ட்ரை பண்ணுறதுக்கு, அதுவும் அரசு வேலைக்கு தான். அப்போ நான் தொடர்ந்து வந்து ரன்னிங் போய்கிட்டே இருக்கிறேன். ஊரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் ஓட ஆரம்பிப்பேன். அது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த செலெக்ஷன் வருது, கரெக்டாக அந்த டேட்டில் வந்துடுது. நான் அந்த இடத்துக்கு போயாச்சு. அப்போ அங்கே வந்து காலையில் 4 மணிக்கெலாம் உள்ள அலோவ் பண்ணியிருந்தாங்க. அப்போ சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபிகேஷன் முடியுது. அப்புறம் அங்கே ஒரு கிரவுண்டில் உட்கார வைக்கிறாங்க, வரிசையாக செஸ் நம்பர் எல்லாம் கொடுத்து. அப்போ என் கூட ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, தம்பி என்னை ஃபாலோ பண்ணிக்க, அண்ணனை ஃபாலோ பண்ணி ஓடிவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கோழி முட்டையை குடி அப்படிங்கிறாங்க. பச்சை முட்டையை அந்த இடத்துல குடிக்க சொல்கிறாப்புல ரன்னிங் ஓடுறதுக்கு முன்னாடி. அப்போ நான் வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். என்கிட்ட வந்து அந்த குளுக்கோஸு அந்த இதெல்லாம் இருந்துச்சு, அதை மட்டும் நான் குடிச்சிட்டு, அப்போ அங்கே இருக்கும்போது அங்கே கிரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்கள நான் பார்க்குறேன். அப்போ அதில் ஒரு 100 பேர் ஓடுறாங்கன்னா 12 பேர் 13 பேர் தான் செலக்ட் ஆகிறாங்க. அப்போ அதை பார்த்த உடனே ஒரு சிலருக்கு வந்து பயம் வரும். அப்போ எனக்கு வந்து அந்த இடத்துல பயமே வரல. நான் எப்படி கற்பனை பண்ணுதேன்னா, இந்த ரவுண்டு 3 ரவுண்டு ஓடணும், அதை நான் வந்து நாம் வெற்றிகரமாக எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத என்னோட மன காட்சியில் ஓட விடுதேன். அப்போ நாங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே 3 ரவுண்டு ஓடுற மாதிரியே, எல்லாருக்கும் முன்னாடி ஓடுற மாதிரியே நான் வந்து ஒரு மன காட்சியை மனசில் ஓட விடுதேன். அப்போ எனக்கான அந்த டேன் வருது. கரெக்டாக அங்கே 100 பேரை விடுதாங்க, விசில் சத்தம் கேட்குது, ஓடுதேன். அப்போ முதல்ல பார்த்தா பின்னாடி ஓடின மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்போ யார் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரோ, என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொன்னாரோ, அவர் ஒரு 500 மீட்டர் 600 மீட்டரில் பார்த்தா கிரவுண்டில் ஓரமாக நின்று வாமிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நான் அதை லைட்டாக பார்த்துட்டு நான் என்னோட குறிக்கோளில் ஓட ஆரம்பிச்சிட்டேன். கடைசியாக பார்த்தா அந்த 12 13 பேரில் நான் செலக்ட் ஆகிறேன். அப்போ அந்த இடத்துல காட்சிப்படுத்தினேன். அது மட்டும் இல்லை, அப்புறம் ஒவ்வொரு செலெக்ஷனாக அதில் முடிஞ்சது. அதன் பிறகு செலெக்ஷன் முடிஞ்சதோட நான் சும்மா இருக்கல. டெய்லி கோயிலில் போய் எங்கள் கோயிலில் உட்காந்து சாயங்கால டயத்தில் ஒரு 1/2 hour கோயிலில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ மனசில் வந்து என்னோட அப்ளிகேஷன் நம்பர், எனக்கு அந்த வேலை கிடைச்ச மாதிரி அங்கே கற்பனை பண்ணுவேன், மன காட்சி படுத்திக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு நாள் என்னோட அந்த அப்ளிகேஷன் நம்பர் எனக்கு வேலை கிடைச்சதாவே எனக்கு வந்து பேப்பரில் என்னோட ரிசல்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு அது வெற்றியாக தான் இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் அதனால் மன உறுதியாக நம்புங்க. ஏன்னா இது நான் ஜெயிச்சது, அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இப்போ தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை வந்து அதை பார்த்துட்டு அதை நினச்சிட்டு நீங்கள் அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்களோட ஆள் மனசுக்குள்ளே ஒரு கற்பனை காட்சிகளை உருவாக்குங்க. சப்போஸ் நீங்கள் இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு அது கிடைக்கணும்னாலும் நீங்கள் அதை கற்பனை பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கணும், பிள்ளைங்களுக்கு திருமணமா, அந்த விஷயத்தை பற்றி கூட நீங்கள் மனக்காட்சி படுத்துங்க. உறுதியாக நம்புங்க. முதல்ல அந்த நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் மனசுக்குள்ளே விதைங்க. ஏன்னா எண்ணம் தான் வாழ்க்கை. நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தை எண்ணுதீங்களோ, உங்கள் எண்ணத்தில் நாள் முழுக்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தான் நீங்கள் அடைய போகிறீங்க. அதனால் எந்த சூழ்நிலை எப்படி வந்தாலும் சரிதான், நீங்கள் உங்கள் மன உறுதியை மட்டும் தளர விடாதீங்க. அந்த மன உறுதிங்கிறது உங்களோட உறுதியான எண்ணமாக இருக்கணும். அந்த எண்ணத்தில் நல்ல எண்ணங்களாக இருக்கணும். அதுவும் நம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களாக இருக்கணும். மகிழ்ச்சி படுத்தக்கூடிய எண்ணங்களாக இருக்கணும். எந்த நேரமும் சோகமாக இருக்கக்கூடிய எண்ணங்களையோ, இல்லை வேற மற்றவங்ககிட்ட வந்து இந்த புரணி பேசுறது, அதாவது அந்த தேவையில்லாத விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்த விஷயங்களை அதிகமாக மனசுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. உங்கள் காது வழியாக அதை கொண்டு போகாதீங்க. அப்படி அந்த விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல இருந்து நீங்கள் நகர்றதுக்கு பாருங்கள். இல்லை அப்படின்னா அந்த விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ளே போக விடாமல்
விடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மனசு அப்படிங்கிறது அந்த எண்ணங்கள் தான் நம்மளை வழி நடத்தக்கூடியது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பணக்காரங்கள் எல்லாருமே அந்த எண்ணங்களை வச்சு தான் அவங்க பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே மேலும் மேலும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அந்த எண்ணங்களாக மாற்றுங்க. உங்கள் எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்கள் உடம்பு, நாடி, நரம்பு, ரத்தம், சதை எல்லாத்துலேயுமே அந்த பணம், அந்த அரசு வேலை அப்படிங்கிற இது அந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நினச்ச காரியம் நடந்தே தீரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. நீங்கள் நினைக்கலாம் 1000 வேகன்சி தானே இருக்குது, 10 வேகன்சி தானே இருக்குது, நான் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு கூட உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். அந்த மாதிரி கேள்வியே எழ வைக்காதீங்க. உங்களுக்கு தேவை ஒரு சீட்டு தான். நீங்கள் ஒருத்தர் தான் அட்டன் பண்ணுவீங்க. நீங்கள் ஒருத்தர், உங்களுக்கு தேவை ஒரு சீட்டு தான். அந்த ஒரு சீட்டுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும். வெற்றி உங்களுக்கு கைக்குள்ளே வந்து இதை வந்து நீங்கள் மனசில் ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பணங்கிற விஷயம்தான். பணங்கிற விஷயம் ஐயோ நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையே நம்மக்கிட்ட ஒரு 10,000 ரூபா கையில் இல்லையா, லட்ச ரூபாய் கையில் இல்லையா அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு நமக்கு பணம் வரும் அப்படிங்கிற மன உறுதியோட திடமாக நம்புங்க. அந்த நம்பிக்கை, அந்த எண்ணங்களை தொடர்ந்து மனசில் விதைச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள அந்த வெற்றிங்கிறது அந்த அந்த எட்டா கனியாக இருக்கிறது உங்கள் கைக்குள்ள, உள்ளங்கைக்குள்ளே வந்து நிற்கும். அதுமாதிரி வீடு கட்டணும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க தொடர்ந்து. அடுத்த 6 மாதம் இல்லை 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அந்த பிளானை வந்து இப்போவே ஆரம்பிச்சிருங்க. இப்போவே அந்த மனசுக்குள்ளே அந்த வீடை பற்றின கற்பனையை, காட்சியை வந்து உருவாக்குங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள அந்த பணம், உங்களுடைய வீடு, உங்களுடைய செல்வம், உங்களுடைய மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாமே உங்கள் கைக்குள்ளே வந்து இருக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மனநிறைவான வாழ்க்கையாக இருக்கும். அப்போ இதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க, வாழ்க்கையில் மன அமைதி வேணும், மன நிறைவு வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த பணம் இருந்துச்சுன்னா நிம்மதி இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த பணம் அப்படிங்கிற அதை வந்து ஒரு சுவாச காற்றா, உங்கள் மூச்சு காற்றா சுவாசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த பணங்கிறது நமக்குள்ளே எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அதே நேரத்தில் நம்மளோட சுற்றி இருக்கவங்கள்ட்ட நம்மளுக்கான மதிப்பு, மரியாதை எப்படி உயரும் அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி தோற்றத்தில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நல்ல ஆடைகளை உடுத்துங்க. நல்ல தோற்றம் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நல்ல ஆடைகளை உடுத்துங்க. எப்போவுமே முகத்தை வந்து பொலிவாக வச்சுக்கோங்க. ஒன்று நம்ம வந்து பவுடர் கூட போட்டுக்கலாம், இல்லை பேசியல் எதுவோ ஒன்று பண்ணி முகத்தை பிரைட்டாக வைங்க. நல்ல ஒரு ஸ்மார்ட்டாக பேசுங்க. பயம் அப்படிங்கிற விஷயத்தை தூக்கி எறிங்க, கோபத்தை தூக்கி எறிங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி தானாக வரும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோகளுக்கு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோகளுக்கு எதிர்பாருங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணும், உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உறுதியாக இருக்கும், பக்கபலமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நாளைக்கு உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனா, ஒரு மிகப்பெரிய பணக்காரனா கண்டிப்பாக உருவாக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.